ஒரு மனிதனுடைய மேல் கிருபை இருந்தால் அவன் இந்த உலகத்தில் அழகாய் தெரிய ஆரம்பிப்பான். ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் அவன் மேன்மையாய் இருக்க ஆரம்பிப்பான். அவனை தேடி நூற்றுக்கணக்கான ஜனங்கள் ஓடி வருகிறதை பார்ப்பான். நம்ம கொண்டசமத்தில் வேலை செய்யும் போது சம்பளம் கிடையாது. டிஎல்சி ஸ்கூலில் நான் வேலை செஞ்சேன் 3 வருஷம், சம்பளம் கிடையாது. அப்போது விருதாச்சலத்துக்கு டிஓ ஆஃபீஸ் போயிட்டு நான் திரும்பி வரேன். காட்டுமன்னார்குடியிலேருந்து கொண்டசமுத்திரம் பஸ்ஸு கிடையாது. காட்டுமன்னாரில் எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க. ஆனாலும் நான் யார் வீட்டுக்கும் போகிறதுன்னு விரும்ப மாட்டேன். அது எனக்கு ஏற்புடையதாக இருக்காது. நைட்டு 12 மணிக்கு வந்து மன்னார்குடி வந்துட்டாங்க. சரியான மழை. அந்த மன்னார்குடி பஸ் ஸ்டாண்டில் படுத்திருந்தேன். காட்டு மன்னார்குடி பஸ் ஸ்டாண்டில் படுத்திருந்தேன். அழுகை ஆத்திரமும் அடக்கிது. சம்பளம் இல்லை. வாரம் எங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மா 30 ரூபா காசு கொடுத்து அனுப்புவாங்க. எவ்வளவு? 30 ரூபா கொடுப்பாங்க. டிக்கெட்டே 27 ரூபா ஆகிடும், பஸ் டிக்கெட்டே. வாரம் எங்கள் அம்மாட்ட நான் சண்டை போட்டு தான் போவேன். இந்த 3 ரூபாயை வச்சுக்க நான் என்ன பண்ண முடியும்? மத்தியானம் சத்துணவுல சோறு வாங்கி சாப்பிடுவேன். அப்படி தான் நான் இருந்தேன். ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ ஒரு நாள் படுத்துருக்கிறேன் மன்னார்குடியில். இங்கே உட்காந்துருக்காங்களே ஆல்பர்ட் அண்ணன், இங்கே உட்காந்துருக்காங்களே சுகுணாம்மா, இங்கே உட்காந்துருக்காரு சாமி பிள்ளப்பா, இவங்கெல்லாம் வந்து கரஸ்பாண்ட் சம்பளம் வாங்குவாங்க. நான் அந்த வேலி ஓரமாக ஒத்திக்கி நிற்பேன். என்னை அப்பவே பார்த்துருக்காங்க. அப்படி வேலி ஓரமாக நிற்பேன். அந்த கரஸ்பாண்ட் என்னை நாயை விரட்டுற மாதிரி விரட்டுவார். இப்படி தான் சூழ்நிலை, என்னுடைய சூழ்நிலை அன்னைக்கு. அப்போ அங்கே படுத்திருக்கும் போது, அந்த நைட்டு பஸ் ஸ்டாண்டில் படுத்திருக்கும் போது கர்த்தர் சொன்னார், அழாதரா, இந்த ஊரில் உனக்கு வெகு ஜனங்கள் உண்டுன்னாரு. இன்னைக்கு என்னால் மறக்க முடியாது. வெகு ஜனங்களா? என் ஊர் என்ன ஊர்? நான் இங்கே பரதேசி மாதிரி வாழ்கிறேன். இன்னைக்கு பாருங்களேன், காட்டுமன்னார்குடியில் ஹென்றி சாமுவேல் மீட்டிங்னாவே சாதாரணமாக 2000 2500 பேர் வந்து உட்காடுறான். அவன் சொல்லுங்களேன், எப்படி இவ்வளோ கூட்டங்கள்? தேவனுடைய கிருபை. என் படிப்பா, அந்தஸ்தா, நாலேஜா? ஒண்ணுமே கிடையாது. தேவனுடைய கிருபை ஒரு மனிதன் மேல இருந்தா அந்த கிருபை அவனுடைய கொம்பை உயர பண்ணும். கையை தட்டி